இப்போ நான் 1 வீக்காகவே என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ விரதம் இருக்கிறனால காலையில் 5:30க்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு போட்டுருவேன். ஸோ விளக்கு போட்டோன்னா அந்த நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சு குளித்தோடனேயே. ஸோ எப்போவுமே நான் ஒரு 8:30 இல்லைனா 8:00 வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் இருந்தோம். இப்போனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குது டே ஃபுல்லாகவே. நான் விரதம் இருக்கிறனால காலையில் வந்து பால் இல்லை பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் எப்போவுமே இந்த கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து வளகாப்பு பண்ணுறனால கோயிலுக்கு போகிறனால மத்தியானம் வந்து சிம்பிளாக வந்து 1 பாட் ரைஸ் தான் செஞ்சேன். சரி வத்த குழம்பு வைக்கலான்னு பார்த்தா வத்தல் குழம்பு பொரியல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குக்கரில் 1 பாட் ரைஸாகவே இன்றைக்கி செஞ்சுட்டேன். இது எப்படி செஞ்சேன்னா நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும், தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு புளி காய்ச்சி ஊற்றணும். அதை ஊற்றிட்டு தண்ணி அளவாக ஊற்றிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் வரைக்கும் வச்சுட்டு இதுக்கு தொட்டுக்கிற வந்து அப்பளம் தான் செஞ்சு சாப்பிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சா கீழே லைக் பண்ணுங்கள்.